சனீஸ்வரர் என்பது நவகிரகங்களில் ஒருவர். நீதியின் கடவுள், கர்மாவின் பலனை அளிப்பவர். சனி மெதுவாக நகரும் கிரகம். சனீஸ்வரர் யார் இவர்? சனீஸ்வர பகவான் நவகிரகங்களில் ஒருவர் ஆவார். நீதியின் மறு உருவம், அதாவது நீதியின் கடவுள், அப்படி என்றும் இவரை அழைப்பார்கள். கர்மா என்பது நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நாம் செய்யும் செயல் அனைத்தும் நல்லதாக இருந்தால் நல்லதாகவே நடக்கும். தீய செயல் எதனா செய்தால் உங்களை அடியோடு அழித்துவிடும். கர்மா. சனியை பொறுத்த வரைக்கும் மெதுவாக நகரும் கிரகமாகும். ஆனால் அவர் தரும் பலன் மிகவும் துல்லியமாக இருக்கும். யாரையும் தப்ப விட மாட்டார். அவரின் கண்ணிலிருந்து ஒருவரும் தப்ப முடியாது. நல்ல செயல் செய்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். தீய செயல் செய்பவர்களுக்கு பாடம். இதுவரையும் பார்த்துவிட்டோம். இதுக்கப்புறம் சனியின் வரலாறு என்பது மிகவும் முக்கியம். அதை நாம் காண்போம். வாருங்கள், இப்போது உள்ளே போகலாம். சனியின் பிறப்பு மற்றும் வரலாறு. சனியின் பிறப்பு, அதாவது சனீஸ்வரரின் பிறப்பு. சனீஸ்வரர் பிறந்தது ஒரு தவத்தின் விளைவு. தந்தை சூரிய பகவான், தாயார் சாயாதேவி. சாயாதேவி செய்த கடும் தவத்தினால், அந்த சக்தியினால் பிறந்தவர்தான் சனி. அதனால்தான் சனி உண்மையான சக்தியுடையவராக இருக்கிறார். சனி நேரடியாக காட்டும் காட்சியை ஒரு சக்தி வாய்ந்த கடவுளாக தோன்றுகிறார். இதுவரைக்கும் சனி பகவானின் தாயார் மற்றும் தந்தையின் சூரிய பகவான் அவர்கள் இரண்டும் பார்த்திருப்போம். அதே போல சனி பிறப்பும் கண்டிருப்போம். சனியின் பார்வை மற்றும் சனியின் பார்வையில் விழுதல். முக்கியமான 3 அம்சங்கள் இதோ உங்களுக்காக சொல்கிறேன். அதாவது அந்த 3 விஷயங்கள் என்னவென்றால், அகம்பாவம் உடையும், பொய் வெளிப்படும், கர்மா திரும்பி வரும். அதாவது அந்த 3 விஷயங்களையும் இப்போது நாம் பார்ப்போம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சனி தீயவன் கிடையாது, நியாயவான். நீ விதைத்ததை நீயே அறுவடை செய்வாய். அதை நடத்தி வைப்பவன் தான் சனி. உதாரணமாக, இப்போ ஒரு நெல் விளைக்கிறீங்கன்னா அது நீங்களே அறுவடை செய்ய வேண்டியதான் நிலைமை வரும். அதை கரெக்டாக நடத்தி வைக்கிறவங்க பேர் தான் சனி பகவான். இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் நண்பா. சனியின் வாகனம் காகம், அதாவது அவருடைய வாகனத்தை இப்போது காண்போம். காகம் என்பது இன்றைய காலகட்டத்தில் காகம் என்பது ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விலை மதிப்பு இல்லாத பொருள், அதாவது அதை நம்ம பாதுகாக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர்கள் காகத்தை வீழ்த்துகிறார்கள். ஒரு காகம் என்பது அன்றாட வரும் ஒரு துரதிர்ஷ்டம் என்று நினச்சி கொள்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. காகத்தை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம், வாருங்கள். காகம் எல்லாரிடமும் சமம், எதையும் மறக்காது. எது உண்மை இருக்கோ அங்கே இருக்கும். அதே போலதான் சனி பகவானும். அடுத்ததாக சனியும் ஏழை மனிதர்களும். சனி மிகவும் விரும்புவது ஏழை மனிதர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள் மற்றும் தொழிலாளிகள் உழைப்பவர்களை மிகவும் காப்பாற்றுவார். அவர்களுக்கு உதவினால் சனி நேரடியாக காட்சி தருவார். அதாவது எள்ளு தானம், எண்ணெய் விளக்கு, காகத்துக்கு உணவு, இவை 3ம் சரியாக செய்தால் சனிக்கு மிகவும் பிடித்த விஷயங்கள். சனி தோஷம் உண்மையா? ஆமாம் நண்பா, அது உண்மைதான். தண்டனையாக இல்லை, அது ஒரு திருத்தம். சனி தோஷ காலங்கள் மனிதனை அடக்கமாக்கும், வாழ்க்கையை கற்றுத்தரும், உண்மையை உணர்த்தும். பெரிய மனிதர்கள் சனி காலத்தில்தான் உயர்ந்திருக்கிறார்கள். நண்பா, சனிக்கிழமை ஏன் முக்கியம் என்று தெரியுமா? இவை 3ஐயும் கடைபிடித்தால் சனி மனம் குளிரும். அதான் நண்பா உண்மை. அமைதி, பொறுமை, தானம். சனியை வணங்கினால் சனி உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் நீங்கள் வணங்கி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். சனியை எப்படி வணங்குவது? எளிய வழி நண்பா. சனிக்கிழமை காலை எண்ணெய் விளக்கு போடுங்கள் நண்பா. அப்படியே ஓம் சனீஸ்வராய நம சொல்லுங்கள். மனசு சுத்தமாக இருக்கும். பயம் வேண்டாம், சனி நண்பராக மாறுவார். நீங்களே அதை உணரலாம். சனி எதிரி இல்லை, நம் வாழ்க்கையை சீர்படுத்த வந்த ஒரு கடுமையான நண்பன். நண்பா, நான் பேசும்போதே காகங்கள் என்னை சூழ்கிறது. இது எல்லாம் உண்மைதான். யாரும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் நண்பா. விளக்கு மட்டும் கரெக்டாக போட்டு நீங்கள் உங்களே சரி செய்து கொள்ளுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் மனசில் வைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது ஒன்றும் உண்மையாக நடக்கும் நண்பா. நீ உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டி மற்றவங்களே உயர்த்து நண்பா. நீனும் உயர் நண்பா.